மேம் இப்போ நான் வந்து ப்ரெக்னன்சி கார்டு செக் பண்ணேன், எனக்கு டபுள் கோடு வந்துருச்சு. இருந்தாலும் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா? இல்லப்பா, நாங்க மறுபடியும் ஒரு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் நான் இங்க ரிப்பீட் பண்ணி பார்த்துறேன். அது பாசிட்டிவா இருந்தாவே போறோம். பிளட் டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை. பிளட் டெஸ்ட் எப்போ தேவைப்படும்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபெயிண்டான லைன் வந்தா மட்டும் தான் நாங்க பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸ்ட்ராங் லைனுக்கு பிளட் டெஸ்ட் தேவையில்லை. இதே இனஃப் தான். 15 days நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இப்போ நான் வந்து ஹெட்டேக்குக்கும் அலர்ஜிக்கும் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன், அதை கண்டினியூ பண்ண முடியும்? இல்லைக்கண்ணா, நீங்க வந்து வீட்டுல போய் அந்த மெடிசின்ஸ் எடுத்துட்டு வாங்க. சில மெடிசின்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், சில மெடிசின்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகேவா? ஓகே மேம். இப்போ மார்னிங் நான் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதை ரொட்டீனா என்னால பண்ண முடியுமா? நீங்க மாடரேட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ், வாக்கிங் எல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி எக்ஸசைசஸ் மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மேம் இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இந்த டைம்ல எனக்கு வயிற்று வலி, ஃபீவர் இந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நான் எப்போ வேணா வந்துக்கலாமா? கண்டிப்பா 24/7 இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. உங்களுக்கு எனி எமர்ஜென்சி லைக் வயிறு வலி இருக்கு, தலைவலி இருக்கு, இல்ல ப்ளீடிங் இருக்கு, ஃபீவர் இருக்குன்னா எனி டைம் நீங்க வந்துருங்க, நான் வந்து அட்டென்ட் பண்ணுவேன் உங்களை. ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே மேம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரெக்னன்சி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.